எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ராஜேஷ் பேசுற மறுபடியும். இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஷேர் பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ கபடியில தான் இன்னைக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்து தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டணும், ப்ரோ கபடிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறதுனால அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்றேன். ப்ரோ கபடி இந்த வருஷம் கொஞ்சம் ஏழியரா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தகவல் வந்திருக்குது. இன்னைக்கு 2020 வேர்ல்டு கப் கிரிக்கெட் வந்து அடுத்த மாசம் நடக்க இருக்குது. அது தொடர்ந்தே இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலையோ இல்லைன்னா ஆகஸ்ட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தகவல் வந்திருக்குது. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணப்படாத செய்தி இருந்தாலும் நான் உங்களுக்கு எளியராக சொல்லிடுறேன். அதனால தான் டீம்ஸ் வந்து ப்ரோ கபடி டீம்ஸ் வந்து ஒவ்வொன்றா ட்ரையல்ஸ் வந்து ஒவ்வொரு இடமா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிங்க் பேண்டர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பெங்கால் வாரியர்ஸாக இருக்கட்டும், ஏற்கனவே நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனுடைய தகவல்கள் எனக்கு சரியாக வந்து சேரல, அதனால தான் நான் ஷேர் பண்ண முடியல. ஆனால் குஜராத் ஜெயின்ஸ் வந்து ட்ரையல்ஸ் நடத்துகிறாங்க மதுரையில். அந்த தகவல் ஓரளவு எனக்கு வந்ததுனால அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பேச போகிறேன். சரியா? இந்த ட்ரையல்ஸ் வந்து குஜராத் ஜெயின்ஸ் நடத்துது, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ எங்கே வச்சு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, பிஎம்டி காலேஜ், உசிலம்பட்டி, மதுரை. இங்கே வச்சு தான் நடக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து போகிறதுக்கான எந்த ஒரு நீங்கள் கேள்வியும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். சதர்ன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் தான் நடத்துகிறாங்க. ஸோ அதனால எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு யாருக்காவது தெரியலன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த நம்பர் கிடைக்கும். நம்பர் கிடைக்கலன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்லேயே வந்து அந்த நம்பரை நான் ஷேர் பண்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணி பேக்கலாம். இல்லைன்னா உங்க கபடி கழக செக்ரட்டரிட்ட நீங்க கேளுங்க, எல்லாத்துக்குமே தெரியும் அலெக்ஸ் பாண்டியன் அவர்களை. இந்த குஜராத் ஜெயின்ஸ்ல கோச்சா இருக்கிறது யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ராம்மேர் சிங் வந்து நார்த் இந்தியால இருந்து, அதே மாதிரி வைரவ் சுந்தரனை நம்ம ஊர்ல இருந்து இருக்கிறாங்க. ஆர்மில இருந்து ரிட்டையர்ட் ஆகி தான் இன்னைக்கு அங்க ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்கள கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி அந்த டீமினுடைய சிஇஓ வருவாங்க, அதே மாதிரி அந்த ஓனர் அதானியுடைய பையன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு 50% இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையல்ஸுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்குங்க. 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் தான் அங்கே ஏஜ் லிமிட்னு போட்டிருக்குது. ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர் அதுக்கு மேலேயும் வரலான்னு சொல்லிட்டு அலெக்ஸ் பாண்டியன் என்கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே போய் கலந்துக்குங்க. கலந்துக்கும் போது எதெல்லாம் கொண்டு போகணும்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, அதே மாதிரி மேட் ஷூ வச்சுக்கோங்க. அந்த ட்ரையல்ஸ் வந்து மேட்ல தான் நடக்க போகுது, அதனால வந்து அந்த மேட் ஷூ நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம 5ஆம் தேதி வந்து காலையில 10 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அங்க போயிருங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகிட்டு வந்து கிளியரா நீங்க வந்து ட்ரையல்ஸுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லா நடத்தி கொடுக்கறது, எல்லா உதவிகளும் செய்து கொடுக்கறது அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் தான். ஏன் இந்த அலெக்ஸ் பாண்டியன் அவர்களை வந்து நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன்னா, ரெட் ஆர்மியினுடைய கோச்சாவும் இருக்கிறாங்க, அதே மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸுடைய கோச்சாவும் இருக்கிறாங்க. வைரவண்ணனா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம அலெக்ஸ் பாண்டியன் அவர்களா இருக்கட்டும், நீங்க சூப்பரா விளையாடியாச்சுன்னா, அதாவது குஜராத் ஜெயின்ஸ்ல மட்டும் இல்ல, தெலுங்கு டைட்டன்ஸ்ல மட்டும் இல்ல, மற்ற டீம்களுக்கும் இவங்க வந்து உங்களுக்காக இண்டிகேட் பண்றதுக்காக மற்ற டீம்கள்கிட்ட உங்களுக்கு கோச்சுக்குள்ள கான்டாக்ட் இருக்கும் இல்லையா, இந்த பையன் நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கறதுக்கான கான்டாக்டும் அவங்களுக்கு உண்டு. அதனால இங்க தைரியமா போங்க, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுங்க. சூப்பரா வந்து எக்ஸ்ட்ரானரியா நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும் அப்படிங்கிறதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ப்ரோ கபடியில ஒழுங்கா விளையாடுனா நீங்க வந்து இந்தியா கேம்புக்காக செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எல்லா கபடி ஸ்டார்ஸும் மிகப்பெரிய பிரபலங்களும் கோச்சஸும் அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து உங்களை அப்பாயின்மெண்ட்டுக்கும் அவங்க அழைத்து செல்வதற்கான இதுல இருந்து எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அவங்க ஆர்மி டீம்லயும் இருக்காங்க, நீங்க ஃபிட்டா இருந்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒட்டுமொத்தமா இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த குஜராத் ஜெயின்ஸ்ல ட்ரையல்ஸ் வைக்கிறாங்க 5 மற்றும் 6, நாளையும் நாளை மறுநாளும் கலந்துக்கங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, செலக்ட் பண்ணப்படட்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள்கிட்ட துணை இருக்கட்டும். நீங்க ட்ரையல்ஸுக்கு போகக்கூடிய பிளேயர்ஸுக்கு நான் ஒரு சில விஷயம் சொல்றேன். சில பேர் நினைக்கிறாங்க நம்ம 4 ரைடும் போகணும், 4 ரைடும் ரிலீஸ் பண்ணணும், ஸ்கோர் பண்ணணும், ஆனால் நமக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மனநிலையில சில பிளேயர்ஸ் என்கிட்ட சொல்றதை நான் பார்த்துருக்கிறேன். அவங்கள்ட்ட தான் சொல்றது ஒண்ணுதான், அந்த கோச் என்ன எதிர்பார்த்து உங்களை வந்து ட்ரையல்ஸ் வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த பையன் வந்து இந்த கேம்ப்ல செட் ஆயிடுவானா, இல்ல அடுத்த டீம்ல ஸ்கோர் பண்ண முடியுமா இவனாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க எடுத்துக்கங்க. கிடைச்சா சக்சஸ் பண்ணுங்க, கிடைக்கலையா அடுத்த ட்ரையல்ஸ்ல சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தி. என்னன்னா வந்து அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் என்கிட்ட இந்த தகவலை தெரிவிச்சாங்க. நார்த் இந்தியாவோட மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்க்கு மேல அளவு கடந்த மரியாதை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம், நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து மேட்ச் ஃபிக்ஸ் பண்றது இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மேட்ச் 3rd and 4th முன்னாடி இருந்த காலகட்டத்தில் கூட மேக்சிமம் செட்டப் பண்றது இல்லை. அதே மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் போட்டுலாம் விளையாடுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறத பெருமையா நார்த் இந்தியா சைடில் உள்ளவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கலந்துக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொன்னது மாதிரி ட்ரையல்ஸும் அட்டன் பண்ணுங்க. அட் த சேம் டைம் சதர்ன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நம்ம
அலெக்ஸ் பாண்டியன் சார் நடத்துறாங்க இல்லையா, அந்த அகாடமியும் நீங்க விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஜாயின் பண்ணுங்க. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, ஒரு தடவை வந்து பாருங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் போக முடியாதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்கா ஃபேப்லஸா எக்ஸ்ட்ரானரியா அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள். அதனால ப்ரோ கபடியில கோச்சா இருக்காங்க இல்லையா. அதனால ஒட்டுமொத்தமாக நான் சொல்றேன், குஜராத் ஜெயின்ஸ் வந்து ட்ரையல்ஸ் நடத்துறாங்க, போய் கலந்துக்குங்க, சக்சஸ் பண்ணுங்க. அடுத்த கட்ட நகர்வுக்கும் இது ஒரு படியா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது உங்கள் ராஜேஷ்.